இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். போத்திபார் அவனை எனக்கு ஒரு அடிமை வேணும்னு சொல்லி அவன் தேர்வு செய்து வாங்கியிருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, யோசேப்பு வரும்போது எப்படிப்பட்ட நிலைமையில் வந்தான்? அடிமைங்கிற ஒரு நிலைமையில் வந்தான். ஆனால் இப்போ அந்த அடிமை நிமித்தம்தான் என் வீடு ஆசீர்வாதமாக இருக்குது, எனக்கு வீட்டில் உள்ளதும் ஆசீர்வாதமாக இருக்குது, என் வீட்டுக்கு வெளியில் உள்ளதும் ஆசீர்வாதமாக இருக்குது. மொத்தத்தில் எனக்கு உண்டான எல்லாமே இந்த அடிமை என்று அழைக்கப்படுகிற யோசேப்பு என்று என் வீட்டில் கால் மிதித்தானோ அன்னையிலிருந்து தான் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களால் ஆசீர்வாதத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தான் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க போகிறீங்க. உங்கள் மூலமாக தான் நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் இருப்பது நிமித்தம்தான் ஒரு வீடு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. நீங்கள் இருப்பது நிமித்தமாக தான் ஒரு கம்பெனி ஆசீர்வாதமாக இருக்க போகுது. நீங்கள் இருப்பது நிமித்தமாக தான் ஒரு தெரு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. நீங்கள் இருப்பது நிமித்தமாக தான் உங்கள் கிராமம், பட்டணம், ஏன் தேசமே ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. உங்களை என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் யாரும் உங்களை நினச்சி குறைவாய் மதிப்பிட வேண்டாம். உங்களை குறித்து இதுக்கு முன்னாடி என்ன அடையாளம் இருக்குது? இவங்க ராசி இல்லாதவங்க, தரித்திரம் பிடிச்சவங்க, என்னைக்கு இவங்க வந்தாங்களோ அன்னையிலேருந்து ஒன்றுமே விளங்கல, என்னைக்கு இவங்க இந்த வீட்டுக்குள்ளே கால் மிதிச்சாங்களோ அன்னையிலேருந்து ஒரே சண்டை, என்னைக்கு இவங்க உள்ளே வந்து சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்து லாஸ், என்னைக்கு இவங்க வந்தாங்களோ அன்னையிலேருந்து என்னன்னே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேன்து, எந்த காரியத்தை எடுத்தாலும் முட்டுக்கட்டையாக இருக்குது. இப்படிப்பட்ட பெயர்கள் வாங்கின ஒரு நபர்னா என் நிமித்தமாக ஏதாவது ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கா? நிச்சயம் ஆண்டவர் உங்கள் மூலமாக தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஒரு கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கா, நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அது ப்ராஃபிட்டுக்கு நேராக, கெயினுக்கு நேராக போகும். எந்தெந்த இடத்த இதை ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்களா? நீங்கள் போகிறது நிமித்தம் அது க்ளோஸ் பண்ணப்படாது, அது மூடப்படாது, அது தொடர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். சாதாரணமாக இருக்கிறதெல்லாம் அமோகமாக மாற ஆரம்பிக்கும். கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் பெருக ஆரம்பிச்சிட்ருக்கும். குறைவாக இருக்கிறதெல்லாம் நிறைவடைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறீர்கள். யோசேப்பு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சுமக்க என்ன காரணம் தெரியுமா? அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தரை சுமந்தான். ஆண்டவர் அவன் கூட இருந்தாருங்க. எகிப்தில் இருந்தாலும், ஒரு போத்திபாருங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் அடிமையாக இருந்தாலும் பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுதான் அவன் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. திறமை, சாமர்த்தியம், அறிவு, புத்திசாலித்தனம், கடின உழைப்பு, இதெல்லாம் அவசியம்தான். இதெல்லாம் ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறதுக்கு தேவை தான். ஒரு இடத்துல ஏதாவது புதுசாக ஒன்று சக்ஸஸ் பண்ணி காட்டணும், இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் ஆண்டவர் இருந்தால் தான் இதெல்லாம் சாத்தியம். ஆகவே இன்றைக்கு யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து இந்த போத்திபார் வீட்டுக்கும், அவன் வீட்டில் உள்ளது, அவன் வீட்டுக்கு வெளியில் உள்ளது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதே போல உங்களையும் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பரிசுத்தரே, யோசேப்போடு கூட நீங்கள் இருந்து அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினது போல எங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்று. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.